திண்டிவனம் மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஜூலை 30ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை திண்டிவனம் துணை மின்நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் மின் விநியோகம் நிறுத்தப்படும். திண்டிவனம் நகரம், சென்னை சாலை, மயிலம் ரோடு, ஜெயபுரம், காவேரிப்பாக்கம், செஞ்சி சாலை, சந்தைமேடு, வசந்தபுரம், கிளியனூர், ஒலக்கூர், கீழ்ச்சித்தாமூர், அன்னம்பத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்தடை அமலில் இருக்கும். இதனால் பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்கள் தேவையான முன்னேற்பாடுகளை செய்து கொள்ளுமாறு மின்வாரியம் அறிவுறுத்தியுள்ளது. ஆறு லட்சம் தருவதாக கூறி சைபர் மோசடி. விழுப்புரம் மேல்மலையனூர் அருகே பழைய 5 ரூபாய் நோட்டுக்கு 6 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இளைஞரிடம் 1,06,500 ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேஸ்புக்கில் வந்த விளம்பரத்தை நம்பிய மணிகண்டன் பழைய நோட்டின் புகைப்படத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்பியுள்ளார். பின்னர் ஜிஎஸ்டி மற்றும் கொரியர் கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறி QR கோட் மூலம் 6 தவணைகளாக பணம் அனுப்ப வைத்துள்ளனர். ஆனால் வாக்குறுதியளித்த தொகை கிடைக்காததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் விழுப்புரம் மாவட்ட சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுபோன்ற ஆன்லைன் மோசடிகளில் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் அருகே கோவில் திருப்பணியின் போது பழங்கால ஆழ்கிணறு கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. பஞ்சமாதேவி கிராமத்தில் உள்ள பழமையான பசுபதீஸ்வரர் கோவிலில் நந்தி சிலை அமைப்பதற்காக JCB மூலம் பள்ளம் தோண்டப்பட்ட போது சுமார் 3 மீட்டர் சுற்றளவும் 6 அடி ஆழமும் கொண்ட பழமையான கிணறு கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நந்தி சிலை அமைக்கும் பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. கிணற்றின் வரலாறு மற்றும் அதன் பயன்பாடு குறித்து கோவில் நிர்வாகம் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறது. இந்த அரிய கண்டுபிடிப்பை காண சுற்றுப்பகுதி மக்கள் ஆர்வத்துடன் வந்து பார்வையிட்டு வருகின்றனர். செஞ்சி வேளாண்மை விரிவாக்க மையத்தில் விவசாயிகளுக்கான காப்பீட்டு திட்ட விளக்க கூட்டம் மற்றும் குறுவை சாகுபடிக்கான இடுபொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஒன்றிய சேர்மன் விஜயகுமார் தலைமையில் வேளாண்மை துறை அதிகாரிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் பங்கேற்றனர். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கணேஷ்குமார் MLA விவசாயிகளுக்கு இடுபொருட்களை வழங்கி பயிர் காப்பீட்டு திட்டம் குறித்த விழிப்புணர்வு ஆட்டோ பிரசாரத்தை தொடங்கி வைத்தார். அரசு வழங்கும் திட்டங்களை முழுமையாக பயன்படுத்தி பயிர்களை பாதுகாக்க காப்பீட்டில் கட்டாயம் சேர வேண்டும் என்று அதிகாரிகள் விவசாயிகளுக்கு அறிவுறுத்தினர். விழுப்புரம் மார்க்கெட்டில் 700 கிலோ பிளாஸ்டிக் பறிமுதல். விழுப்புரம் மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிராக அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இணைந்து 30க்கும் மேற்பட்ட மொத்த விற்பனை கடைகளில் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் 5 கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் கவர்கள் விற்பனை செய்யப்பட்டதை கண்டுபிடித்தனர். தொடர்ந்து 700 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட 5 கடைகளுக்கும் தலா 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. இனி தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை விற்பனை செய்தால் கடைகளுக்கு சீல் வைப்பதுடன் கடை உரிமையாளர்கள் மீது காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யப்படும் என அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் செய்திகளுக்கு திண்டிவனம் செய்திகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.